Dear students, today in this class, I am going to discuss about the articles under Learn English through Tamil, a foundation course given by Dr. R. Gunasekharan. Vetri welcomes you all. First, let me take now what is articles or what are articles. The articles are words that identify a noun as being specific or unspecific. Let me repeat again. Articles are words that identify a noun as being specific. Specific means it's known already, or unspecific. It is not known already. அதாவது ஆர்டிக்கல் என்பது ஒரு பெயர் சொல்லை குறிப்பிட்ட அல்லது குறிப்பிடப்படாததாக அடையாளப்படுத்தும் சொற்கள். அடுத்து the articles, under the articles, the words a or an and the are called articles. Let me repeat. The words a, an and the are called articles. They come before noun. They come before noun. தமிழாக்கம் ஏ அல்லது ஆன் மற்றும் தி சொற்கள் ஆர்டிக்கல் எனப்படும். அவை பெயர் சொல்லுக்கு முன் வரும். அடுத்து articles are of two types, namely one, indefinite articles and definite articles. Indefinite articles and definite article. அதாவது ஆர்டிக்கல் இரண்டு வகைப்படும். Two types. ஒன்று கால வரையற்ற ஆர்டிக்கல், indefinite article. கால வரையற்ற ஆர்டிக்கல், indefinite. இன்டெஃபினிட் ஆர்டிக்கிளுக்கு இன்னொரு பொருள் எப்படி கொள்ளலாம் என்றால், அது ஏற்கனவே அறிந்த ஒன்று என்பதாக பொருள் கொள்ளலாம். டெஃபினிட், இன்டெஃபினிட் என்பது அறியப்படாத ஒன்று என்றும், அண்ட் டெஃபினிட் என்பது அறிந்த ஒன்று என்றும் பெயர் கொள்ளலாம். இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள்ஸ் கால வரையற்ற ஆர்டிக்கிள், கால வரையற்ற ஆர்டிக்கிள், அதாவது அறியப்படாத ஆர்டிகிள்ஸ். அண்ட் டெஃபினிட் ஆர்டிக்கிள் திட்டவட்டமான ஆர்டிகிள்ஸ் என்று பெயர் கூறலாம். இப்பொழுது முதலாவதாக நான் எடுத்துக்கொள்வது இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ். இன்டெஃபினிட், ஏ ஆர் ஆன் is called indefinite articles. A or an is called indefinite articles because it usually leaves the indefinite person. அறியப்படாத ஒரு ஆளை பற்றி குறிப்பிடுறது indefinite or thing spoken of. ஒரு ஆளோ ஒரு திங், ஒரு அனிமல், நம்மளுக்கு ஏற்கனவே அறிமுகம் இல்லாத ஒன்றை குறிப்பிடும் பொழுது நாம் ஏ என்று குறிப்பிடுகிறோம், ஆர் ஆன் என்று குறிப்பிடுகிறோம். உதாரணத்திற்கு ஏ டாக்டர், ஏ டாக்டர், தட் இஸ் எனி டாக்டர். இந்த டாக்டர் யார் வேணா இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஏற்கனவே எனக்கு தெரியாது, இட் இஸ் நாட் நோன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டரை பற்றி நம்ம குறிப்பிட்டோம்னா அது டெஃபினிட் ஆர்டிக்கல்.
அப்போ we will use the. அப்போ நமக்கு முன்பின் அறியாத ஒன்றை பற்றி குறிக்கும் பொழுது we have to use a or an. ஏ எப்பொழுது an எப்பொழுது உபயோகப்படுத்தி என்பதை பற்றி பின்னாலே பார்ப்போம். தமிழாக்கம் காலவரையற்ற ஆர்டிக்கிள். காலவரையற்ற ஆர்டிக்கிள் ஏ அல்லது an என்பது காலவரையற்ற ஆர்டிக்கிள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது பொதுவாக பேசப்படும் நபர், பொதுவாக பேசப்படும் நபர், முன்னரே அறியப்படாத நபர் அல்லது பொருள் காலவரையின்றி குறிக்கும். உதாரணமாக ஒரு மருத்துவர், a டாக்டர். இந்த ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் என்பதற்கு நாம் ஏதாவது ஒரு மருத்துவர், அவர் யார் வேணா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது, முன்ன தெரியாது. அடுத்து definite articles. The is called the definite article because it normally points out some particular person or thing which is known already. Which is known already. உதாரணமாக he saw a doctor, meaning some particular doctor. He saw the doctor என்று கூறலாம், meaning some particular doctor. திட்டவட்டமான ஆர்டிக்கிள் தி என்பது திட்டவட்டமான ஆர்டிக்கிள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது பொதுவாக சில குறிப்பிட்ட நபர் அல்லது விஷயத்தை சுட்டிக்காட்ட உதவுகிறது. மிக எளிதாக புரிந்து கொள்ளுங்கள். He saw the doctor. The doctor meaning some particular doctor. The person is known, doctor is known already. This is definite article. அடுத்து use of indefinite article. Indefinite article நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். indefinite என்பது a அல்லது an. Before a word beginning with a consonant sound. Totally 26 words, the letters are there in English. Only 6 are vowels, A, E, I, O, U and Y. மீதமுள்ள அனைத்தும் நாம் கான்சோனன்ட் என்கின்றோம். அதில் before a word beginning with a consonant sound A is used. உதாரணமாக boy, consonant B, a boy. A woman, again a horse, a hole. அப்பொழுது கான்சனன்ட்டுக்கு முன்னாலே வரும் பொழுது ஏ என்று குறிப்பிடுகிறோம். அதாவது நவுன், பாய், விமன், ஹார்ஸ், ஹோல், இது ஒரு நவுன். அந்த நவுனுடைய வருகின்ற முதல் வார்த்தை, முதல் எழுத்து கான்சனன்ட் வறுமையானால் ஏ என்ற ஆர்டிக்கல் யூஸ் செய்கிறோம். காலவரையற்ற ஆர்டிக்கல் பயன்பாடு மெய் ஒலியுடன் தொடங்கும் வார்த்தைக்கு முன் ஏ பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பையன், ஒரு பெண், ஒரு குதிரை, ஒரு துளை என்பது இதற்கு உதாரணமாகும். அடுத்து before a word beginning with a vowel or vowel sound, please follow, vowel or vowel sound, an is used. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? கான்சனன்ட் சவுண்டோ அல்லது கான்சனன்ட்டோ வரும்பொழுது ஏ என்ற லெட்டரை உபயோகப்படுத்தினோம். இப்பொழுது வவல் அல்லது வவல் சவுண்டு வருமையானால்
ஏவுக்கு பதிலாக an is used. Before a word beginning with a vowel or vowel sound, an is used. Example, an ass, an enemy, an orange, an umbrella, an hour, an honest. இங்கே honest என்று கூறும்பொழுது h soundless, so honest o sound என்பதால் இது o வவலாக கருதப்படுகிறது. So begin with vowel sound. Honest. உயிர் அல்லது உயிர் ஒலியுடன் தொடங்கும் வார்த்தைக்கு முன் an பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம், ஒரு கழுதை an ass, ஒரு எதிரி an enemy, ஒரு ஆரஞ்சு an orange, ஒரு குடை an umbrella, an hour ஒரு மணி நேரம், an honest ஒரு நேர்மையான. உயிரெழுத்து ஒலியுடன் தொடங்குவதால் இதற்கு நாம் an என்று குறிப்பிடுகிறோம். இப்பொழுது the use of definite article. The definite articles the is used. Number 1, எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம்? Number 1, when we talk about a particular person or thing or one already referred to. known. உதாரணமாக, the book you want is out of print. That means you already know about the book, so you want to go and purchase, but the shopkeepers told you that the book you want is out of print. That means the book, அந்த புத்தகம், the book, definite article. அதாவது திட்டவட்டமான ஆர்டிக்கிள் பயன்பாடு. தி என்ற திட்டவட்டமான ஆர்டிக்கிள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு உதாரணம், ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது பொருள் அல்லது ஏற்கனவே குறிப்பிட்ட ஒன்றை பற்றி நாம் எடுத்து பேசும்போது கொள்ளும்போது அதை டெஃபினட் ஆர்டிக்கிள் என்று கூறுகிறோம். உதாரணமாக, நீங்கள் விரும்பும் புத்தகம் அச்சில் இல்லை. ஆங்கில வாக்கியத்தை பாருங்கள். நீங்கள் விரும்பும் புத்தகம் அச்சகத்தில் இல்லை. The book you want is out of print. The book, article, definite. Number 2, இரண்டாவது definite article உபயோகப்படுத்தும். எங்கே உபயோகப்படுத்துவது? When a singular noun is meant to represent a whole class. Please follow, this is the most important. ஒரு singular noun, the noun, it will represent the whole class. It will represent a whole class. Simple example. 1. The cow is a useful animal. Here, cow என்பது cow, பசு. அது பசு என்று கூறும்போது அது எந்த பசு என்று நாம் குறிப்பிடவில்லை. அந்த பசு என்று கூறினாலே ஏராளமான ஆயிரக்கணக்கான பசுக்கள் என்பது அதனுடைய அதில் உள்படுத்துகிறது. ஆக a singular noun meant to represent the whole class. பசுக்களின் எல்லா பசுக்களுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை கவ் யூஸ் பண்ணுகிறோம். ஆனால் தி கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல். அதே மாதிரியாக தி ஹார்ஸ் இஸ் அ நோபல் அனிமல். தி ஹார்ஸ். சேம் வே தி கேட் லவ்ஸ் கம்ஃபர்ட். தமிழாக்கம், ஒரு ஒற்றை பெயர்ச்சொல் முழு வகுப்பையும் குறிக்கும் போது நாம் ஆர்டிக்கல் டெஃபினட் ஆர்டிக்கலை யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த பசு ஒரு பயனுள்ள விலங்கு, அந்த குதிரை
ஒரு உன்னத விலங்கு. அந்த பூனை வசதியை விரும்புகிறது. ஆக இவை குறிப்பிட்ட ஒரு சிங்குலர் நவுன் வரும் பொழுது, அது ஒரு என்டையர் ஹோல் கிளாஸை குறிப்பிடும் பொழுது நாம் டெஃபினிட் ஆர்டிக்கிள் உபயோகப்படுத்த வேண்டும். மூன்றாவது பிஃபோர் சம் ப்ராப்பர் நேம்ஸ். கைண்ட்லி ஃபாலோ ப்ராப்பர் நேம்ஸ். இட்ஸ் நாட் காமன் நவுன். ப்ராப்பர் நேம்ஸ் வரும் பொழுது நாம் யூஸ் செய்ய வேண்டும். எக்ஸாம்பிள், ஓஷன்ஸ் அண்ட் சி. இட்ஸ் a general term. Ocean, Indian Ocean, Arabian Sea, like that we will use. So ocean and sea என்று சொல்லும் பொழுது நாம் இங்கே ஸ்பெசிபிக்காக தி பெசிபிக் ஓஷன், தி பிளாக் சி என்று குறிப்பிடுகிறோம். That means தி என்பது ஸ்பெசிபிக் ஆர்டிக்கிள், டெஃபினிட் ஆர்டிக்கிள். ரிவர் என்பது பொதுவான சொல். ரிவர் என்பது பொதுவான வார்த்தை. இது அந்த ரிவருக்கு வெவ்வேறு விதமான பெயர்கள் உண்டல. உதாரணமாக தி கங்கா ரிவர், த நைல், கங்கை நதி, நைல் நதி. அப்பொழுது இங்கே தி என்ற டெஃபினிட் ஆர்டிக்கிள் உபயோகப்படுத்துகிறது. டெசர்ட்ஸ், பாலைவனங்கள். இந்த பொது சொல் நாம் குறிப்பிட்டு பாலைவனத்தை குறிப்பிடும் போது சகாரா என்று நாம் குறிப்பிட்டோமானால் தி உபயோகப்படுத்த வேண்டும். இதனுடைய தமிழாக்கம், சில சரியான பெயர்களுக்கு முன் பெருங்கடல்கள் மற்றும் கடல்கள். பசிபிக், கருங்கடல். தி பசிபிக், தி பிளாக் சி. ஆறு, ரிவர், தி கங்கா, தி நைல். கங்கை நதி, நைல் நதி. டெசர்ட்ஸ், பாலைவனங்கள், தி சகாரா. ஆக இந்த இடங்களில் நாம் டெஃபினிட் ஆர்டிக்கிள் உபயோகப்படுத்த வேண்டும். நான்காவதாக, பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் சர்டன் புக்ஸ் which were known a long years ago. Example, the Vedas, the Ramayana. So these are the books were known long back. So before the names of certain books which are known long back, so we have to use the definite article. The Vedas, தி ராமாயணா. சில புத்தகங்களின் பெயர்களுக்கு முன்னால் வேதங்கள், ராமாயணம் என்பது இதற்கு பொருள்படும். நம்பர் 5, பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் யூனிக் ஆஃப் their kind, the sun, the sky, the sea. அதாவது சூரியன், வானம், கடல் போன்ற தனித்துவமான பொருள்களின் பெயர்களுக்கு முன் டெஃபினிட் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுவது. ஏனென்றால் சூரியன், வானம், கடல் போன்றவை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே மனிதர்களுக்கு புரிந்தவை, அனைவருக்கும் தெரிந்தவை என்பதனால் நாம் டெஃபினிட் ஆர்டிக்கிள் இங்கே உபயோகப்படுத்துகிறோம். The articles before a proper noun, the example, the great Caesar, the great Caesar, சரியான பெயர் சொல்லுக்கு முன் the great, பெரிய சீசர், புகழ்வாய்ந்த சீசர். ஏனென்றால் இட் இஸ் known, well known person,
டெஃபினட் ஆர்டிக்கிள் த கிரேட் என்று உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி வித் சூப்பர்லேட்டிவ்ஸ் லைக் த டார்க்கஸ்ட் கிளவுட், த டார்க்கஸ்ட் கிளவுட் தி உபயோகப்படுத்துகிறோம். சூப்பர்லேட்டிவ்ஸ் மிகைப்பொருள்களுடன் இருண்ட மேகம், இருண்ட மேகம். Number 8, with ordinals, he was the first man to arrive. He was the first man to arrive. ஆர்டினால்களுடன் அவர்தான் முதலில் வந்தவர். அப்பொழுது ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடும் பொழுது நாம் தி என்ற வார்த்தை தி ஃபர்ஸ்ட், தி என்ற டெஃபினிட் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணி உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி தி 9th chapter of this book is very interesting. 9th chapter, the 9th chapter, புத்தகத்தின் 9வது அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமானது. தி 9th definite article. அடுத்து before a musical instrument normally will use definite article. Example, he play the flute, the flute. இசைக்கருவிகளுக்கு முன் நாம் இதை உபயோகப்படுத்துவோம். புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவர், அவர் புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவர். அப்போது புல்லாங்குழல் என்பதற்கு தி ஃப்ளூட் என்று குறிப்பிட வேண்டும். Number 10, before an adjective when the noun is understood. The poor are always with us. மிக நன்றாக கவனியுங்கள். பெயர் சொல் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு பெயரடைக்கு முன் நாம் இதை உபயோகப்படுத்துகிறோம். உதாரணம், the poor are always with us. poor என்பது இங்கே adjective. அங்கே நாம் நவுனை மனதிலே ஏற்றுக்கொள்கிறோம். அண்டர்ஸ்டுட். எப்படி? த பூவர் என்பதற்கு ஏழைகள் எப்போதும் நம்மிடம் இருக்கிறார்கள். த பூவர் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் வித் அஸ். த பூவர் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் வித் அஸ். ஸோ பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டுட். ஏழைகள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார்கள். அடுத்து, before a noun, the verb is the word in a sentence. நவுனுக்கு முன்னால் நாம் இதை உபயோகப்படுத்துகிறோம். பெயர் சொல்லுக்கு முன். வினை என்பது ஒரு வாக்கியத்தில் உள்ள சொல். The verb, the verb is the word in a sentence. Verb is a noun. இங்கே நம்ம என்ன சொல்லுகிறோம்? இந்த இடத்தில் வெர்ப் நவுனாக வருகிறது. அதுக்கு முன்னால் வருவதால் இதற்கு தி டெஃபினட் ஆர்டிகளை உபயோகப்படுத்துகிறோம். வினை என்பது ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒரு சொல். அடுத்து, as an adverb with comparatives. As an adverb with comparative. ஒப்பீடுகளுடன் வினையுறி சொல்லாக வரும்போது இது வருகிறது. ஒப்பீடுகளுடன் வினையுறி சொல்லாக வரும்போதும் இது வருகிறது. உதாரணம், the more the merrier. The more the merrier. அதிகமானவர்கள் இருப்பது சிறப்பு சேர்க்கும். அதிகமானவர்கள் இருப்பது சிறப்பு சேர்க்கும். The more the merrier. The more the get. The more the get. அவர்கள் எவ்வளவு அதிகமாக பெறுகிறார்கள். The more they want. அவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். எவ்வளவு அதிகமாக விரும்புகிறார்கள்.
So definite article, the more, the more, the more. நன்கு கவனத்திலே ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து மிக முக்கியமானது ஒமிஷன் ஆஃப் த ஆர்டிக்கிள். நாம் இதுவரை ஏ எப்போது பயன்படுத்துவது, ஆன் எப்போது பயன்படுத்துவது, தி எப்போது பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்த்தோம். சில இடங்களில் இந்த ஏ, ஆன் அண்ட் தி விடுபடுகின்றன, விடுபட்டு எழுதுகிறோம். அதை பற்றி ஒரு சில வார்த்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒமிஷன் ஆஃப் த ஆர்டிகிள்ஸ். The articles is omitted before names of substances and abstract noun. Before substances and abstract nouns, articles are omitted. Before plural countable nouns, countable எண்ணக்கூடிய noun, பெயர் சொல்லுக்கு முன்னால் நாம் இதை omit செய்யலாம். Before names of meals, சாப்பிடக்கூடிய பெயர் சொல்லுக்கு முன்னால் இதை நாம் விட்டுவிடலாம். Before languages, we can omit. அடுத்து before names of relations like father, mother, நாம் இதை உபயோகப்படுத்த தேவையில்லை. Before predictive nouns, தேவையில்லை. In certain phrases consisting of a transitive verb, articles can be omitted. In certain phrase consisting of a preposition followed by object, again article is omitted. ஆக இந்த வகுப்பில் ஆர்டிகிள்ஸ் என்றால் என்ன, எத்தனை வகை, அதில் ஏ, ஆன் அண்ட் தி என 3 வகையை நாம் பார்த்தோம். ஏ எப்பொழுது உபயோகப்படுத்துவது, ஆன் எப்பொழுது உபயோகப்படுத்துவது, தி எப்பொழுது உபயோகப்படுத்துவது என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். சில நேரங்களில் இந்த ஆர்டிகிளை நாம் விடுபட்டும் இல்லாமலும் எழுதலாம் என்பதற்கு சில உதாரணங்களை பார்த்தோம். இனி இந்த வகுப்பை இத்துடன் முடித்துக்கொள்வோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது டாக்டர் ஆர் குணசேகரன்.